ஹலோ மக்களே! வெல்கம் டூ அவர் சேனல்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆந்திரால இருக்கக்கூடிய அரக்கு வேலிங்க. இந்த அரக்கு வேலிக்கு நம்ம ஆந்திரால இருந்து வெறும் ஒரு ரூ. 50 ரூ. 55 டிக்கெட் எடுத்து அன்ரிசர்வ்ட் ட்ரெயின் இருக்குங்க. அதாவது பேசஞ்சர் ட்ரெயின்ங்க. அதில உட்காந்துட்டே நீங்க அந்த அழகிய அரக்கு வேலிய ரசிச்சுட்டே போலாங்க. 56 டனல்கள் வருங்க. அந்த டனல்களுக்குள்ள எல்லாம் உங்கள அந்த ட்ரெயின் கூட்டிட்டு போகும். அங்க போய் நீங்க இறங்குனதுக்கு அப்புறமா, அந்த ரயில்வே ஸ்டேஷன விட்டு வெளிய நீங்க வந்த உடனேங்க ஆட்டோஸ் ப்ளஸ் கார் எல்லாமே இருக்குங்க. நீங்க எத்தன பேர் போயிருக்கீங்களோ, அதுக்கு தகுந்தாப்புல 6 பேர், 7 பேர் போயிருக்கீங்கன்னா, நீங்க கார் எடுத்துக்கலாம். 2 பேர் தான் நாங்க போயிருந்ததுனால, நானும் என் தம்பியும் ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டோங்க. ஒரு ரூ. 3500 அந்த ஆட்டோக்கு வாங்குனாங்கங்க. ஆனா, உங்களுக்கு தெலுங்கு பேச தெரிஞ்சது அப்டின்னா, நீங்க ரேட்ட கொஞ்சம் பேசி, கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்க வாங்கலாங்க. எங்களுக்கு தெலுங்கு தெரியாததுனால, அந்த அண்ணன் சொன்ன ரேட்டுக்கு நாங்க ஓகே அப்டின்னு சொல்லிட்டோங்க. ஸோ, அந்த அண்ணன் அதுக்கப்புறமா எங்கள கூட்டிட்டு அழகிய அந்த மலைப்பாதைகள் வழியா முதலாவதாக ஒரு ஃபால்ஸுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருங்க. அந்த ஃபால்ஸே அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10, 12 கிலோமீட்டருக்கு மேல இருக்குங்க. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு போற வழி என்பது மிகவும் தாறுமாறாக, மோசமாக இருக்குங்க. ஆனாலும் அழகிய அந்த ஒரு ஃபால்ஸுக்கு அந்த அண்ணன் எங்கள பத்திரமா கூட்டிட்டு போனாங்கங்க. என்னதான் மொழி தெரியாத அண்ணாவா இருந்தாலும், எங்க மேல அன்போடு கரெக்ட்டா எங்கள அந்த இடத்துக்கு அந்த அண்ணன் கூட்டிட்டு போய் சேர்த்தாருங்க. கஷ்டப்பட்டு அந்த ஆட்டோவ அந்த மலைப்பாதையில அந்த அண்ணன் அழகாக ஓட்டி சென்று எங்கள கொண்டு போய் அந்த ஃபால்ஸ்ல விட்டாருங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் போற வழி நெடுகங்க ஃபுல்லா மலைகள், அழகிய மேகங்கள், நல்ல ஒரு காத்து, நல்ல ஒரு மூச்சு விடக்கூடிய நல்ல ஒரு தூய்மையான ஆக்ஸிஜன் இது எல்லாமே எங்களுக்கு கிடைச்சதுங்க. ஸோ நாங்களும் அத பார்த்து ரசிச்சுட்டே அப்படியே அந்த ஃபால்ஸ் கிட்ட போய் சேர்ந்துட்டோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10, 15 நிமிஷம் கீழ இருந்து நம்ம நடந்து மேல போனோம்னா, அந்த ஃபால்ஸுக்கு நம்ம போய் சேர்ந்துர முடியுங்க. ஆனா, இது ஒரு மழைக்காலம் இல்லாததுனால, வெயில் காலம்னால, அந்த ஃபால்ஸ்ல கொஞ்சமாகவே தண்ணி வந்ததுங்க. இது நம்ம ட்ரெயின்ல வரும்போது எடுத்த ஷாட்ஸுங்க. நீங்க பாருங்க, எவ்வளோ அழகான பள்ளத்தாக்குகள், எவ்வளோ அழகான மலைகள், எவ்வளோ அழகான டனல்கள். 56லிருந்து 57 டனல்கள் இருக்குங்க. கீழ இருந்து மேல நம்ம வர்றதுக்குள்ள. அதிக டனல்கள் இருக்கக்கூடிய அந்த மலைப்பாதைகள்ல இந்த ஆந்திரால இருக்கிற அரக்கு ஒண்ணுங்க. இப்படி இந்த ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்போது, இந்த இயற்கை அழகுகள்லாம் ரசிக்கும்போது தாங்க, இந்த அரக்கு வேலிய பத்தி ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருக்காருங்க. அது எனக்கு ஞாபகம் வந்ததுங்க. "மேகங்கள் முத்தமிடும் மலைகளின் அரசி, பஞ்சை ஆடையாக உடுத்திய பேரழகி, இதை ரசிக்க ஏங்குது என் மனம். காலை பொழுதில் பனிப்போர்வை போர்த்தி, காப்பித் தோட்டத்து வாசம் வீசி, காற்றினில் மிதக்கும் சிலிர்ப்பு ஆலைகள், என் என்னைக் கவரும் பொறாமைக் கலைகள்" அப்படின்னு எழுதியிருக்காருங்க அவரு. மலைப்பாதையின் வளைவுகளின் பயணம் மனதில் தருமே புதிய பரவசம். ஆந்திராவின் நிலைமையைத் தொடரே அழகு பள்ளத்தாக்குகள் வாழ்கவே அப்படின்னு எழுதியிருக்காருங்க. எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குகள் பாருங்கங்க. எவ்வளோ அழகா இதுல ஒரு ரயில்வே ரூட்ட போட்டு நம்மளோட இந்தியன் ரயில்வேக்கு நம்ம சல்யூட் தாங்க அடிக்கணும். இவ்வளோ அழகான ஒரு ரூட்ல இந்த ட்ரெயின் டெய்லி காலையில நம்மளுடைய ஆந்திரால இருக்கிற வைசாக் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புதுங்க. ஸோ நீங்க இந்த ட்ரெயின்ல புக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க போய் அழகா இந்த ஆந்திராவுடைய அரக்கு வேலின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான இடத்த ரசிக்கலாங்க. இந்த இடத்துல நீங்க பார்வையிடுறதுக்கு நெறைய இடங்கள் இருக்குங்க. இருந்தாலும் சாப்பாடு முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கே ஃபேமஸான பேம்பு பிரியாணிங்க. இந்த பேம்புக்குள்ள பிரியாணிய வைத்து, அத அப்படியே வேக வச்சு, அத குக் பண்றாங்கங்க. எந்த ஒரு ஆயிலும் இல்ல, எந்த ஒரு பாத்திரமும் யூஸ் பண்றது இல்லங்க. முழுமையாக இந்த பிரியாணி பேம்பு மரத்தின் அந்த ஒரு தோடுக்குள்ள வைத்து செய்யப்படுகிற ஒரு பிரியாணிங்க. அதனால இத வாங்குவதற்கு அவ்வளோ கூட்டங்க. இருந்தாலும் ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். ஏதாவது ஒரு கடையில நீங்க முன்னாடியே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க சாப்பிட வர நேரத்தில அவங்க உங்களுக்கு இத தயார் பண்ணி வைத்திருப்பாங்கங்க. இந்த பேம்பு பிரியாணி எப்படி இருக்குமோன்னு சொல்லி தாங்க நானும் நெனச்சேன். ஆனா, அத சாப்பிட்டதுக்கு அப்புறமா தாங்க உண்மையிலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுங்க. அந்த அளவு அந்த பேம்பு பிரியாணி நல்லாவே இருந்ததுங்க. ஸோ அரக்கு வேலைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பேம்பு பிரியாணிய நீங்க ட்ரை பண்ணி பாருங்கங்க ஒரு வாட்டியாவது. உண்மையிலே அது சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. சேம் நம்ம ஊர்ல நம்ம செய்ற பிரியாணி போல தாங்க இருக்கும். டிஃப்ரெண்ட்டா இருக்காது. காரம் ரொம்ப அதிகமாக இருக்காது. அவங்க கேட்பாங்கங்க காரம் எந்த அளவுல வேணும்னு. ஸோ பிரியாணிய ஒரு கட்டு கட்டிட்டு, அதுக்கப்புறமா நாங்க போன இடம் தாங்க போரா கேவ்ஸ். இந்த போரா கேவ்ஸ் அப்படிங்கிற போரா குகைகள்ங்க, நம்மளுடைய ஏசியாலே ஒரு பெரிய குகைன்னு சொல்றாங்கங்க.
எவ்வளோ தூரம் நீங்க போனீங்கனாலும் இந்த குகை இருக்குல்லங்க, அது போய்க்கிட்டே இருக்குங்க. ஸோ இங்க போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட டார்ச் லைட் இருந்தது அப்டின்னா, நீங்க அத வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா, உள்ள போக போக என்னதான் லைட்ஸ் அங்கங்க இருந்தாலும், சில இடங்கள்ல இருட்டு இருக்குங்க. ஸோ டார்ச் லைட் உங்ககிட்ட இருந்தா, அத அடிச்சு நீங்க பார்த்துக்கலாங்க. எங்கெங்க கல் இருக்கு, எங்கெங்க பாறைகள் இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால ஒரு டார்ச் லைட் உங்ககிட்ட இருந்தா ரொம்ப நல்லதுங்க. அது போகங்க இந்த குகையில வந்து அங்கங்க சல்ஃபர்ங்க அப்படியே லீக்கேஜ் ஆகுங்க. மேல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அங்கருந்து சல்ஃபர் கீழ தரையில விழுந்து விழுந்து, அது ஒரு சின்ன பாறையா உருவாகி, அப்படியே அந்த சல்ஃபர் டெவலப் ஆகி புதிய புதிய பாறைகள் நெறைய இடத்துல உருவாயிருக்கிறத நீங்க பார்க்க முடியுங்க. அப்படிப்பட்ட சயின்ஸ் மேல ஆர்வம் கொண்ட பிள்ளைகள, உங்களுடைய குழந்தைகள நீங்க இங்க கொண்டு போனீங்கன்னா, அவங்க அநேக காரியங்கள கத்துக்கிறதுக்கு இந்த ஒரு குகை உதவியா இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு குகை தாங்க இந்த போரா குகைகள். இந்த போரா குகைகள் ஏசியாலே பெரிய குகைகள்ங்க. இப்ப இருக்கிற குகைகள்ல நெறையா குகை அழிந்துருச்சுங்க. கல்கள் விழுந்தோ, இல்ல அடைக்கப்பட்டோ, சரியான பராமரிப்பு இல்லாததுனாலயோ. ஆனா இந்த போரா குகை இன்னமும் இந்த ஆந்திரா கவர்மெண்ட் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறதுனால பார்வைக்கு ஓப்பன்ல இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மக்கள் உள்ள இருக்காங்க பாருங்க. எவ்வளோ பேர் அதை வந்து பார்வையிடுறதுக்கு வராங்கன்னு பாருங்க. நீங்க உள்ள நடந்து போக போக போய்க்கிட்டே தாங்க இருக்கும். அவ்வளோ பெரிய குகைங்க இந்த போரா குகை. ஸோ அந்த போரா குகைய கண்டிப்பா நீங்க வந்து அரக்கு வேலைக்கு போனீங்கன்னா பார்க்காம வந்துராதீங்கங்க. அது போகங்க அரக்கு என்றாலேங்க காஃபிங்க. காஃபிக்கு தாங்க ஃபேமஸு. நெறைய காஃபி தோட்டம் இருக்குங்க. அதனால நீங்க போனீங்க அப்டின்னா, பியூரான, சூப்பரான, டேஸ்ட்டான காஃபி தூள உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்க வாங்கிட்டு வரலாங்க. அது போக இந்த அரக்கு வேலியில மேல போற ட்ரெயின் நான் சொன்னேங்க இல்லையா? அந்த ட்ரெயின்ல விஸ்டோடாம் அப்டின்னு ஒரு கோச் இருக்குங்க. அது வந்து 360 டிகிரி ஃபுல்லா மிரர்ங்க. ஸோ அந்த கோச் உங்களுக்கு கிடைச்சது அப்டின்னா, நீங்க இந்த மாரி கண்ணாடி வழியா அந்த அழகிய டனல்ஸையும், அந்த அழகிய மலைகளையும் நீங்க பார்த்துட்டே வரலாங்க. பாருங்க எப்படி நான் உட்கார்ந்துருக்கேன்ட்டு. ஸோ இது வழியா பார்த்தாலே அந்த ட்ராக்கு, அப்புறம் அந்த அழகிய மலைகள், ஈவினிங் மேல அப்படியே மிஸ்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சுங்க. என்னதான் காலையில வெயில் அடிச்சாலும் அந்த மிஸ்ட்டு, அந்த பியூட்டிஃபுல்லான வியூ, அந்த மரங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த விஸ்டோடம் கோச்ச நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல தெரியுங்க. இன்னமும் மழைக்காலத்துல இந்த விஸ்டோடம் கோச்ச நீங்க புக் பண்ணீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஏன் அப்படின்னா, அந்த மழை துளிகள் எல்லாம் அப்படியே அந்த கண்ணாடி மேல விழுகும்போது அதை நீங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஸோ, ஆந்திராவோட அரக்கு வேலைக்கு போனீங்க அப்டின்னா, இந்த வீடியோவ நீங்க கண்டிப்பா பாருங்க. இதுல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொத்தத்துல ஒரு குடும்பமா போனீங்க அப்டின்னா, நீங்க உங்களுடைய பட்ஜெட் ஒரு 4,500லேருந்து ஒரு 5,000த்துக்குள்ள ஒரு குடும்பத்துக்கு இந்த ட்ரெயின் பிளஸ் மேல சாப்பாடு, பிளஸ் நீங்க மேல எடுக்கிற வண்டி, அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இவ்வளோ ஆகுங்க. ஸோ, அரக்கு வேலி நீங்க போம்போது கண்டிப்பா மறக்காம இந்த வீடியோவ நீங்க பாருங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அரக்கு வேலைக்கு போணும் அப்படின்னு சொல்லி நெனச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு நம்மளுடைய வீடியோவ நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இது இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னா, இத ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நெறையா இத போல வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ்ல நாங்க உங்கள சந்திக்கிறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற நெறைய இடங்களுக்கு நாங்க உங்கள கூட்டிட்டு போறோம். அந்த இடங்களுடைய விலைவாசிகள், அந்த இடத்துல என்னென்ன இருக்கு, அந்த இடத்துல நீங்க என்னென்ன சுத்தி பார்க்கலாம், எல்லாத்தையும் நாங்க வருகிற வீடியோஸ்ல உங்களுக்கு காட்டுறோம். அதனால நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் உங்களுக்கு நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வருங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. பாய்ங்க. டேக் கேர்.